இந்த படத்திற்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கிறது என்றால் பெரிய பேனிந்த திரைப்படங்களின் வியாபாரத்தை தாண்டிவிட்டது. படம் வெளியாவதற்கு முன்னதாகவே திரையரங்கு உரிமைகள் மூலம் ரூபாய் 1000 கோடி வியாபாரம் செய்துள்ளது. அல்லு அர்ஜுன் ரூபாய் 300 கோடி சம்பளமாக பெற்றுள்ளதாக தகவல். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் தற்போது தளபதி 69 படத்தில் நடித்து வருகிறார். தளபதி விஜயின் மனைவியான சங்கீதா மற்றும் மகள் திவ்யா சாஷா புஷ்பா 2 படத்தை பார்க்க பிரபல திரையரங்கிற்கு வந்துள்ளனர். படத்தை பார்த்து முதல் தடவையாக விமர்சனம் கொடுத்துள்ளார் சங்கீதா அவர்கள். அந்த வீடியோ பிரபல யூடியூப் பக்கத்தில் வெளியாகும். நடிகர் விஜயின் கடைசி படத்தை வினோத் இயக்குகிறார். இப்படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இப்படத்தை கேவியன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது. அந்நிறுவனத்தின் முதல் தமிழ் திரைப்படம் இதுவாகும். தளபதி 69 படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இத்திரைப்படத்தில் நடிக்க உள்ள கதாபாத்திரங்கள் குறித்த அறிவிப்பு அண்மையில் வெளியிடப்பட்டது. நடிகர் பாபி தியோல், நடிகை பூஜா ஹெக்டே, மலையாள நடிகை மம்தா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் இணைந்ததாக படக்குழு அறிவித்தது. அதிக எதிர்பார்ப்புகளுடன் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் திரைக்கு வந்த திரைப்படம் தான் புஷ்பா 2. அல்லு அர்ஜுன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்த படத்தின் முதல் பாகம் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனாவை சினிமாவின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் புஷ்பா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. கிட்டத்தட்ட ரூபாய் 250 கோடி போட்டு எடுக்கப்பட்ட புஷ்பா படம் ரூபாய் 400 கோடி வரையில் வசூல் குவித்து சாதனை படைத்தது. இப்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு புஷ்பா படத்தின் 2ஆம் பாகம் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் திரையிடப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் காலை 9 மணிக்கு தான் திரையிடப்பட்டது. ரூபாய் 400 கோடியில் எடுக்கப்பட்ட புஷ்பா 2 உலகம் முழுவதும் 12,000க்கும் அதிகமான திரையரங்களில் திரையிடப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.